ஆக்சுவலா பேசுறதுக்கே த்ரோட் இல்ல, இருந்தாலும் இங்க நான் வந்திருக்கிறது வந்து நண்பர் தேனிசி திட்டல் தேவா படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. நான் அறிமுகப்படுத்தின கவிர் இதுல நடிச்சிருக்கிறாரு. மற்ற எல்லாருமே எனக்கு வேண்டியவங்க வந்திருக்கிறேன். இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு பேசணும்னு தோணுச்சு. அது இப்ப வர படங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அதுல இருந்து மாறுபட்டு என்ன இந்த படத்தை இயக்குனர் மிஸ் ராஜேந்திரன் தானே? சார் நேரம் சார், நீங்க தானே சார்? நம்ம இயக்குனர் வி சேகருடைய உதவியாளர் நினைக்கிறேன், ஒளிப்பதிவாளர். கரெக்ட். அவருடைய படங்களுக்கு எல்லாம் ஒளிப்பதிவு செய்தவர். அவருடைய பாதிப்பு இந்த படத்துல இருக்கு. முதல் பாட்டிலேயே பாத்தீங்கன்னா தேவதாசத்தை கேட்டேன் நான். தஞ்சாவூர் கோபுரம் அழகு, திருச்செந்தூர் முருகன் அழகு, இப்படி நிறைய அழகு சொல்லிட்டு கூடி வாழ்றது, நாங்கெல்லாம் கூடி வாழ்றது ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். முத்துக்குமார் சார் தானே? காதல்னாலும் நல்லா எழுதுவாரு, புரட்சினாலும் நல்லா எழுதுவாரு. குடும்பம், இந்த குடும்பத்தின் ஒரு அழகு இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா கூடி வாழ்றதே வந்து அந்த காலத்துல சொல்லுவாங்க ஒரு பழமொழி, கூடி வாழ்ந்தா கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பம் சொன்னாவே தாத்தா பாட்டி அப்பா அம்மா மகன் மருமக அண்ணன் தம்பி அக்கா இப்படி வாழ்றதுதான் ஒரு குடும்பம்னு சொல்லு. அதுக்கு பேரு குடும்பம்னு பேரு. இப்ப குடும்பம்னா புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க, அது கல்யாணம் ஆகிற வரைக்கும், அதுதான் இப்ப குடும்பம், ஒரு சின்ன வட்டம். ஆனா ஒரு நல்ல குடும்பத்தை காட்டுறது வந்து வி சேகர் அவர்கள் ரொம்ப அழகா படங்கள்ல காட்டிக்கிட்டு இருப்பாரு. அந்த முதல் பாட்டிலேயே வந்து அந்த குடும்பத்தினுடைய ஒரு அழகு, கூடி வாழ்கின்ற குடும்பம், ஒட்டு குடும்பம், கூட்டு குடும்பம், அது ஒரு அழகை காட்டியிருக்கிறாங்க. ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அதை திரையில பாக்கிறதுக்கு. ஏன்னா இப்ப வந்து இங்க எங்கேயுமே பார்க்க முடிய மாட்டேங்குது. எந்த வீட்டுக்கு போனாலும் இப்படி ஒரு குடும்பத்தை பார்க்க முடிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை திரையில பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி எல்லா பாட்டுமே